அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தி பேன் கேக் செய்வோமா? ஒரு பவுலில் வந்து டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பீசஸ் வந்து டேட்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட வால்நட் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நட்னாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட வந்து இது ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு அதை ஓரமாக வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு பவுலில் வந்து 50 கிராம் வந்து ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதோட வந்து நான் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். அப்புறமா ஒரு 25 ml வந்து மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஏற்கனவே டேட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருக்கோமோ அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் அளவுக்கு அரைச்சிருங்க. அதுக்கு அந்த பேஸ்ட்டை வந்து இதோட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆயிரும். அப்புறம் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் வந்து கீ சேர்த்துட்டு அந்த ஏற்கனவே நம்ம பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது வந்து வேகும் போது எப்படி திருப்பி போடலான்னு கண்டுபிடிக்கலான்னா மேலே வந்து பபுளாக வரும். நல்லா இப்படி பபுளாக வேகும் போது கரெக்டாக அந்த டைமில் வந்து நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து வெந்துடும். வெந்தோடனே எடுத்து அதை வந்து நீங்கள் ஹனியோடையோ இல்லை கண்டன்ஸ் மில்கோடையோ நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து கண்டன்ஸ் மில்க் போட்டிருக்கேன். அதை அப்படியே நீங்கள் பிச்சு அந்த கண்டன்ஸ் மில்கோ ஹனியோட டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நீங்கள் ஃப்ரூட்ஸு எதுனாலும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பேன் கேக் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி ரெசிபிலாம், வேறு என்ன மாதிரி கேக்ஸ் ஆர் பிஸ்கட்ஸ் எந்த மாதிரி வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.